காஞ்சிபுரத்தில் உள்ள 5 வயது சிறுவன் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். சிசிடிவி ஆதாரங்கள் அடிப்படையில் இளைஞரை தற்போது போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பூபாலன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பூபாலன், இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே ஓரினை செயற்கைக்கு மறுத்த 5 வயது சிறுவனை கல்லால் அடித்த கொலை செய்த அதிர்ச்சியூட்டும் சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த கருமாங்கழனி கிராமத்தில் பீகாரை சேர்ந்த நீர்ஜவ் குமார், காஜல் குமாரி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவருக்கு 5 வயது சிறுவன் ஆர்தவ் குமார் கடந்த 9ஆம் தேதி காணாமல் போனதாக சிறுவனின் தாயார் காஜல் குமாரி ஸ்ரீபெரும்புத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை தொடர்ந்து 12ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சிறுவனை போலீசார் தேடி வந்த நிலையில் சிறுவன் அதே கிராமத்தின் அடர்ந்த முட்புதாரில் அழுகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். போலீசார் சிறுவன் தவறி விழுந்து தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிர்ந்திருப்பதாக கருதியுள்ளனர். இந்த நிலையில் வடமாநில தொழிலாளி தங்கும் இருக்கும் குடியிருப்புக்கு முன்பாக உள்ள சிசிடிவி காட்சியினை போலீசார் ஆய்வு செய்த போது சிறுவனை அதே பகுதியை சேர்ந்த ஒருவர் அழைத்து சென்றிருப்பதாக அந்த சிசிடிவி காட்சியில் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் அதே அசாம் பகுதியை சேர்ந்த போல்டவ் என்பவரை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரித்தனர். அப்போது சிறுவன் ஓரின சேர்க்கைக்கு மறுத்ததால் அடர்ந்த முற்புகாருக்கு அழைத்து சென்று கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனால் காவல்துறையினர் அந்த இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது நடவடிக்கையை மேற்கொண்டு உள்ளனர். தற்போது அந்த அசாம் மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் சிறுவனை ஓரின சேர்க்கைக்காக உடன்படாததால் கல்லால் அடித்த சம்பவமானது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.